ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் கராட்டா. போட் ஹவுஸ் கடவுள் தேசங்கிற கேரளாவில் ஆலப்புழாவில் இருக்கிற போட் ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றுலா விரும்புகிற பயண விரும்பியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஆலப்புழா போட் ஹவுஸுங்க. ஒரு நாள் முழுவதுமே நம்ம தண்ணியில் அப்படியே போயிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் பார்க்க வேண்டியதுங்க. அதோட ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட் ஹவுஸை எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம டைரெக்டாக போய் நேரில் கூட பார்த்து விசாரித்து அந்த மாதிரி புக் பண்ணலாங்க. இல்லைன்னா நமக்கு கூகுளில் போனீங்கன்னா கேரளா போட் ஹவுஸ் அப்படின்ட்டு இருக்கும். அப்படி டைப் பண்ணிங்கனாலே ஏகப்பட்ட போட் காட்டும். அதில் நமக்கு எந்த மாதிரி போட்டு வேணுமோ அந்த மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாங்க. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கூகுளெல்லாம் பார்க்குறப்போ ஒரு 5000 6000 அந்த மாதிரி காட்டுது. ஒரு 3 பேர் 4 பேருங்கிறப்போ நாங்கள் எப்படி போனோன்னா, ஒரு போட்டு அப்படியே இந்த மாதிரி போட்டை அப்படியே நாங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ஆச்சுதுங்க. ஆனால் நாங்கள் போனது நிறைய பேர், ஒரு 17 பேர்கிட்ட போயிருந்தோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற பர்சனுக்கு மட்டும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு உண்டான காசுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. ஏன்னா இந்த போட்டில் வந்து உங்களுக்கு காலையில் வந்து வெல்கம் ட்ரிங்க்கு, லஞ்சு, டின்னரு எல்லாமே அவங்களோட சேர்ந்தது. அவங்களே ஒரு மெனு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சாப்பாடு தருவாங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போட்டோட இன்சைடு. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போகிறது சமையல் ரூமு. போட்டுக்குள்ளேயே நமக்கு சமைச்சு கொடுக்குறக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. போட்டை ஓட்டுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாருங்க. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. 2 பேர் சமைப்பாங்க, ஒருத்தர் போட்டு ஓட்டுவாங்க. இதில் வந்து மாற்றி மாற்றி கூட ஓட்டிக்குவாங்க போட்டை. ஆனால் போட்டு வந்து ரன்னிங்லேயே இருக்கும், அப்படி ஸ்லோவாக மூவ்மெண்ட்லேயே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே சமைக்கிற இடம். இங்கேயே நமக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு எல்லாமே டைமுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உள்ளே. இவங்க வேலையே பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடு ரெடி பண்ணுறது தான் இருக்கும். நமக்கு தேவையான சாப்பாடை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா டிவி இருக்கும், ஏசி இருக்கும், அட்டாச் பாத்ரூம் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து இப்போ நம்ம வெளியூர்லேருந்து போகிறதா இருந்தால் காலையில் நேரத்துலேயே போயிட்டோன்னா நேராக போய் போட்லேயே குளிச்சுக்கலாங்க. போட்லேயே குளிச்சுட்டு அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே கொடுக்குற டின்னர் ஆகட்டும், இல்லை நம்ம என்ன மாதிரி சொல்கிறோமோ அந்த மாதிரி சாப்பாடெலாம் ரெடி பண்ணிடுவாங்க. முதல்ல வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. ஒரு பஜ்ஜி இல்லை வடை இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதோட வெல்கம் ட்ரிங்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா 1 மணிக்கெலாம் உங்களுக்கு சூப்பராக சமைச்சிருவாங்க. நம்ம என்ன மாதிரி சொல்கிறோமோ, சிக்கன் கேட்டால் சிக்கன், ஃபிஷ் கேட்டால் ஃபிஷ்ஷு, என்ன வேணுமோ நம்ம கேட்குற மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. இது இல்லாமல் வழியில் போகிற வழி எல்லாமே 2 கரையிலையும் பார்த்திங்கன்னா கடைகள் இருக்குங்க. 2 கரை இருக்கும். 2 கரையிலையுமே கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் பார்த்திங்கன்னா மீன், இறால் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்குங்க. இது எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அதுவும் சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது அங்கே பெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. அட்டாச் பெட்ரூமாக இருக்கும். கப்புள்ஸ் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபீல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. இப்படியே வெளியே பார்த்துக்கலாம். பெட்ரூம்லேருந்து அப்படியே மிரர் வழியாக வெளியே பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க. அதோட வீவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நாங்கள் போன போட்டில் வந்து 2 பெட்ரூம் இருந்ததுங்க. 2 பெட்ரூமு, டிவி ப்ளஸ் ஏசி, அட்டாச் பாத்ரூம் எல்லாமே சகல சௌகரியமும் இருக்குங்க. ஒரு நம்ம வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற ஃபீல் இருக்காதுங்க. நீங்கள் வெளியே வந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம தண்ணியில் இருக்கிற மாதிரி. அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாலை 6 மணிக்கு தான் ரன்னிங்கில் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்டை ஓரம் கட்டிடுவாங்க, லைட்லாம் போட்டு விட்ருவாங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க அப்படியே ஸ்டே பண்ணுறவங்க அதுலேயே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலையில் இறங்கி வரவங்க இருக்காங்க. அதாவது அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேயே டிஃபன் முடிச்சுட்டு வரவங்க இருக்காங்க. அதாவது 1 நைட் ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரி. அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதா இருந்தால் முதலையே கேட்டுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இதில் வந்து 2 விதமாக ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குதுங்க. அதாவது ஒன்று காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் போகிற மாதிரி, இன்னொன்று காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும். அதாவது 6 மணின்னு இல்லை, காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி ஒரு அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத முதலையே பேசி தெளிவாக முடிவு பண்ணிக்கிறது நல்லது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9 மணி ஆகிடுச்சிங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. அதுலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இருந்தோம். ஆனால் அதுவே வேறு லெவலில் இருந்தது. இன்னும் வேறு என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கே 2 கரையிலையும்
ஸ்நாக்ஸ் கடை, காய்கறி கடை, சிக்கன், இறால், அந்த கடல் சார்ந்த ஐட்டம் ஃபுல்லாகவே அங்கே இருக்குங்க. அது இல்லாமல் கல்லுக்கடை இருக்குங்க. கல்லுக்கடை, ரெஸ்டாரண்ட்டு, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அங்கே கல்லுக்கடையும் வச்சுருக்குறாங்க. ஏன்னா கேரளாவில் வந்து கல் வந்து ஒரு சட்டப்பூர்வமாக விற்கிறதுனால அங்கே கல்லுக்கடையும் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 1 நாள், 2 நாள், 3 நாள் பழைய கல் அப்படின்னு சொல்லிட்டு ரகரகமாக கல் வச்சுருக்காங்க. அங்கேயும் சைட் டிஷ்ஷு என்னென்ன கேரளாவில் கிடைக்கக்கூடிய சைட் டிஷ்ஷில் இருக்குதோ அதுவும் அங்கேயே கிடைக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே வண்டி ஸ்டாப் பண்ணுவாங்க, கரையில் ஓரம் கட்டுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிடவும் செஞ்சுக்கலாம், வாங்கவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா வாங்கிக்கலாம், மறுபடியும் அங்கேயே சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாங்க. இது இல்லாமல் உள்ளேயும் ரெடி பண்ணி தருவாங்க. இந்த தண்ணிக்கு 2 கரையும் பார்த்திங்கன்னா கரை மட்டும் தான் இருக்குங்க, வேறு எந்த ஒரு ரோடு இந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் அங்கே வாழ்கிற மக்களோட வீடுகளும் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன போட்டு வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி இங்கே பைக்கு கார்லாம் கிடையாதுங்க. அவங்க போட்டு வச்சுருப்பாங்க, குட்டி குட்டியாக மோட்டர் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு அவங்க போட்டை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்மகிட்ட எப்படி மினி பஸ் ஓடுற மாதிரி அங்கே வந்து மினி போட்லாம் இருக்குதுங்க. அதாவது அங்கே தேவைக்கு மக்கள் போயிட்டு வர்ற மாதிரி டிக்கெட் கொடுத்து போகிற மாதிரி போட்ஸ் இருக்குது. அவங்க தேவைகளுக்கு அப்படி தான் வெளியே வராங்க போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியிலேயே இருக்கிறோம். நமக்கு தேவையான சாப்பாடு உள்ளே கிடச்சிருது. நம்ம வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். அது நமக்கு பிடிச்சவங்களோடு இருக்கிறப்போ, நம்ம குழந்தை குட்டியோட ஒரு சந்தோஷமாக இருக்கிறப்போ அது வேறு லெவல் ஃபீலுங்க. கண்டிப்பாக அனுபவிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம போக போக நம்மளை அப்படியே கிராஸ் பண்ணி போகிற போட் இருக்குது பாருங்கள், அதோட அழகு வேறு லெவலுங்க. நம்ம ஒரு சின்ன போட்டில் போகிறோம், நம்ம ஒரு 10 பேர் மட்டும். இதில் ஒரு 2 பேர் போகிறது, ஒரு 100 பேர் போகிற மாதிரி பெரிய 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 போட்டு பார்த்தா கப்பல் மாதிரி இருக்கும். அதை பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. ஆலப்புழாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதே ஒரு 820 போட்டு என்னமோ இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு 1000 போட்டுக்கு மேலே இருக்குங்க. 1000 போட்டும் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்குங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறது ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த போட்டை பார்க்க வரதா அந்த போட்டோ பார்க்குறதாங்கிறத தெரியாத அளவுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறதா இருந்தால் நைட்டு கிளம்பி காலையில் போகிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ ஏர்லி மார்னிங் உள்ளே போகிறோமோ அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம பணம் கொடுக்குறோம், கொஞ்சம் அதிகமான நேரம் உள்ளே இருக்கிறது நல்லது. நம்ம அசால்ட்டாக ஒரு 11 மணி 12 மணிக்கு போனோம்னா ஒரு ஆஃப் டே வேஸ்ட்டாக போன மாதிரி ஃபீல் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிடுங்க. ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தோன்னா ஆஃப் சீசனில் ஒரு மாதிரி ரேட்டு இருக்கும், நல்ல சம்மர் சீசன்லலாம் வேறு மாதிரி ரேட் இருக்கும். அது ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்கும். அது வந்து ரேட்டு வந்து வெரி ஆகும். இப்போ சனி ஞாயிறுனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். மற்ற வீக் டேஸ்னால் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே புக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். சனி ஞாயிறில் எல்லா பக்கமும் கூட்டமாக இருக்கிற மாதிரி இங்கேயும் நல்ல ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.